ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஃப்ளஃபி ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 எக்கோட யோக் தனியாக, ஒயிட் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ரெண்டுத்துலேயுமே சேர்த்துட்டு எக்கோட யோக்கை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி விஸ்க வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒயிட் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கணும். நீங்கள் விஸ்கை எடுத்து அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னா நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி பீட் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கடுத்து ஒரு பேனில் லைட்டாக பட்டர் சேர்த்துட்டு பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்கோட யோக்கை சேர்த்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் கழித்து அதுக்கு மேலே எக்கோட ஒயிட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லாட்டி கரண்டியோ வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி இருக்கிறதுனால உப்பு எதுவும் சேர்க்கலை. அதுக்கடுத்து ஒரு லிட் போட்டு மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி எக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக கேக் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், விருப்பமாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.